அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில் இருந்த ஓனான் எடுத்து எங்கேயோ விட்டானுவாங்க. அந்த கதையை எங்கேயோ கிடக்கிறது, அதை வந்து அங்கேயே விடு, அதை எடுத்து ஏன் பக்கத்தில் வைக்கிற? ஏதாவது மண்டைக்கும் நாக்குக்கும் இருக்கிற கனெக்ஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போகுது இந்த பொண்ணுக்கு. அதுதான் எனக்கு தோணுது. ராணுவக்கிட்ட போயிட்டு வைப்பு செட் ஆகிடுச்சா அப்படின்றாங்க தர்ஷிதா. பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இனி கிடையாதுங்க, என்னடா நடக்குது, இதை முதல்லையே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பலருக்கும் தோணும். ஆனால் பிக் பாஸுடைய க்ரியேட்டிவ் டீம் அப்படின்றவங்க சம்பளம் வாங்குறதே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் த மேக்கிங்ஸ் அண்ட் த பிலீவிங்ஸ் அண்ட் கடவுளே, இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான க்ரியேட்டிவ் டீமை வந்து எங்கேருந்து பிடிப்பாங்கன்னு தெரியல. எப்படியும் வந்து வருஷம் வந்து கரெக்டாக மாட்டிக்குதுன்னு வைங்க. இல்லைனா ஒரு வேளை மெயினான ஆள் யார்கிட்ட பாஸ் பண்ணுறாங்களோ இதெல்லாம் அவரே தான் இருக்கிறாரான்னு தெரில. அப்படி கூட இருக்கலாம். இப்போ கேப்டன் ஆகிருக்காரு. தர்ஷிதா வந்து அதான் நேற்று எபிசோடில் இந்த ஒரு டைலாகு, முன்னெல்லாம் தலையில் கொட்டி ஒரு விஷயத்துக்கு கூட்டின்னு வந்தோம்ல. ஏன்னா ராணவக்கிட்ட வந்து ராணவ சும்மா அங்கே நின்று தான், என்னடா எப்படி இருக்குது பிக் பாஸ் வீடெல்லாம் செட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு தூண்டில் போட்டு ராணவ ஒன்றா அதில் கொத்துறான். என்ன சொல்கிறான், செட் ஆகிடுச்சு, ஆனால் நீ தான் வந்து ஒன்றும் அவ்வளோ ஒரு இதுவாக இல்லை வைப்பு, நீ வந்து தூரந்து ஒரு வைப்பு கொடுக்குற, ஆனால் வந்து கிட்ட வந்து நீ அவ்வளோவா பாண்டிங் இல்லை, அவ்வளோவா பேசுகிறதெல்லாம் இல்லை, ஆனாலும் உன்னுடைய ஒரு வைப்பு அது ஒரு வித்தியாசமாகுது. என்னடா சொல்ல வர ராணவ்? நடுவில் வந்து நீ சொல்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு, உன்னை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிக்குது, எனக்கு கூட பிடிச்சிக்குதுன்னு வை. ஆனால் நீ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சின்னா அங்கே குழம்பி போய் சுற்றி போய் நம்ம சேதுபதி சார் சொன்ன மாதிரி சுத்த விட்றதில் இப்படி ஒரு ராணுவ பையன் மனுஷனை ஏன்டா இப்படி சுத்த விட்ற? சரி, தர்ஷிதாவுடைய பில்டப்பு, நான் வந்து உன்னை வந்து அப்படி தான் வந்து ஒரு மோல்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிறேன். அது நேற்று சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எபிசோடில் வந்து இந்த ஒரு விஷயம். அதாவது நான் வந்து முன்னெல்லாம் வந்து தலையில் தட்டி கூட்டின்னு வரணும்ல, இந்த அம்மா எப்போ யார் தலையில் தட்டினாங்க? ஒன்று பவித்ரா தலையில் தட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து ஃப்ரெண்டு, வேறு எதுவும் தட்டினா மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் பில்டப் வந்து இந்த மாதிரி நான் பயங்கரமான ஆள் தெரியும்ல, அவ்வளோதான் டேய். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த என்ன பவித்ரா பேர்லாம் அடிப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னே வந்தால், நான் வந்து பவித்ரா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி ராணவ வந்து நல்ல பையன் அது இதுன்னெலாம் நான் சொன்னேன். ராணவ வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பவித்ராவையும் ராணவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. முத்து வந்து நல்லா கலாய்ச்சி விட்டார். எங்களுக்கு தெரியாதாம்மா, நீ வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் கூட்டு கலவாணி ஆகிறதுக்கு தானே, நீ மாட்டும்போது அவங்களையும் கை கட்டி விடலாம்ல, அதுக்கு தானே. அதுக்கப்புறம் நம்ம கிரிஞ்சி விஷால், நம்ம தர்ஷிதா, இது வந்து நீ வந்து என்ன சொல்கிறேனே புரியல, நீ வந்து என்ன பண்ணுறேனே தெரியல, ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோ, ஆனால் நான் வந்து ஹர்ட் ஆக விரும்பலை. அதுக்கு நடுவில் கொஞ்சம் டைலாக்லாம் நான் போட்டது. ஏன் ஒன்று எனக்கு உன்னை பிடிச்சிக்குது, இல்லை பிடிக்கல, அதோட சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதில் ஏன் உனக்கு ஈகோ? அது வந்து பொண்ணு சொன்னால் அசிங்கம், அது பையன் சொன்னால் அசிங்கம். அவன் விஷால் வந்து ஓப்பனாக சொல்லிட்டான் முதல்ல ஜாக்லின்கிட்ட. எனக்கு வந்து அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, இவங்க ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இந்த மற்றவங்க, நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குன்னா நம்ம வந்து பேசி அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ண போகிறோம், இவங்க ஏன் இதில் வராங்க அப்படின்றது தான் விஷாலுடைய பாயிண்ட். அது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டாக தான் எனக்கு தோணுது. இன்னொரு மெயினான விஷயம் நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, வர்ஷினி சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டு. அவளை வந்து ஏன் வெளியே அமிச்சாங்கன்னு தெரியல. இப்போ பிக் பாஸில் வேண்டியது என்னென்னது, கொஞ்சம் மைண்ட் கேமு, கொஞ்சம் பாண்டிங் வித் பீப்புள், கொஞ்சம் லுக்கில் சூப்பர் தான் அவங்க, மைண்ட் கேமில் சூப்பர் தான், கொஞ்சம் பாட்டெல்லாம் கூட பாடுறாங்க. அவங்க வெளியே போகும்போது எனக்கு வந்து பிக் பாஸ் டீம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்து, என்னென்னா, டேய் புதுசாக ஒரு அவார்டு கொடுங்க. இந்த மாதிரி வெளியே போகும்போது, அதாவது நீ எவிக்டட் அப்படின்னும் போது அந்த நாகப்பிரியாலாம் பார்த்தோம்ல, எப்படியோ ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்னு, அது மாதிரிலாம் இல்லாமல் சிரிச்சிங்கன்னா ஓகே தட்ஸ் கூல் கிரேட், ஏன்னா இதோட வாழ்க்கை முடியல அப்படின்றது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்க ஒரு பொண்ணு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வர்ஷினிக்கிட்ட. உண்மையில் ஒரு அவார்டு கொடுக்கணும், ஹாப்பியாக வெளியே போனவங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க வர்ஷினி, செகண்ட் வந்து சுனிதா. அது விஜயேஷ் கூட சொன்னார், நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகிறீங்க அப்படின்னு. உடனே இவங்க ஒரு டைலாக்லாம் வர விட்டாங்க, நிறைய மெமரிஸ்லாம் எடுத்துன்னு போகிறேன் நான் வந்து, இப்போ இருக்கிற அந்த சங்கடம் அப்படின்ற அந்த ஒரு கஷ்டமான அந்த ஒரு ஃபீலிங்கோட
உள்ளே இருந்த ஹாப்பினஸ், உள்ளே இருந்த சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றது. அதை கேட்டவுடனே அவருக்கே அப்படியே ஷாக் ஆகிப்போச்சு. ஐயோ ஐயோ, நம்ம தான் எப்போவுமே வந்து பஞ்சு டைலாக் அடிப்போம், என்னடா இந்த பொண்ணு நம்மளுக்கு பஞ்சு டைலாக் அடிக்கிறாளேன்னு. அது வந்து சண்டே இது நான் சொல்கிறேன், ஏன்னா அது வந்து சொல்லணும்னு நினச்சேன் நான். ஒன்றும் பண்ணலன்ட்டு ஒரு ஆளை டார்கெட் பண்ணி சும்மானா, ஏன்னா வந்து எல்லோரு கூடயும் ஜெல்லெல்லாம் ஆகலை, யாரும் வந்து நல்லது சொல்ல. இவங்க வந்து நல்லது சொல்கிறது சும்மா ஒரு இதுக்கு தான். இப்போ அதுக்கு தான் திறந்து விட்டாங்கல்ல, கோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாம் ஒன்று ஒரே ஹவுஸ் தான், அதிலே நீங்கள் பிரிச்சு விளையாடுங்கன்னு சொன்னோன்னே இனிமேல்ட்டு வந்து ஓப்பனாக சண்டை போடுவாங்க, ஓப்பனாக வந்து எல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் என்னென்னா அந்த மறைக்குள்ளேயே அந்த இதில் இனிமேல்ட்டு வந்து அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றதுல தான் வந்து ஒரு ஆளாவது 2 ஆளாவது சப்போர்ட் பண்ணி அவன் வந்து சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்ல வச்சா அவங்க தான் வந்து டாப். அந்த மாதிரி இதில் வந்து வர்ஷினிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஷோ பார்க்காம வந்தாங்க. அவங்க வந்து ஆனால் அவங்க வந்து ஓப்பனாக அடிக்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய ஒரு டைலாகு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது பொறுக்காதவர் வந்து பொறுக்கியாவார், அதனால் ஒரு லூசு பொழுகுது. இது மாதிரி தான் கொஞ்சம் மென்டலாக இருக்கும். இந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பர்சனலான ஃபீலிங். நல்ல ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க என்ன ஒன்றும் பண்ணல, கேம் ஆடல. இவனுங்க சொல்கிற ஒரு டைலாகே அதுதானே. என்ன அது கேம்னா என்ன, அது சண்டை போடுறதா? இப்போ சாட்சனா வந்து பயங்கரமாக கேம் ஆடுறாள், அதுதான் கேமா? அதை பார்த்து தாங்க ஊரே காரி துப்பி நிற்குது, அந்த பொண்ணை முதல்ல வெளியே அனுப்புங்கடான்னு. கடவுளே. தீபக்கு வந்து கேப்டன் ஆகும்போது ஒரு லக் அடிச்சுது. நான் இந்த சின்ன பிள்ளைத்தனமான டாஸ்க்கு, இந்த இது கோடு இது வந்து நீ அப்படி போன, நீ அந்த பக்கம் போனதுக்கு இங்கே நின்று டாஸ்க் பண்ணு, நீ முட்டி போடு, நீ வந்து தழுந்து போ, நீ வந்து குட்டி கர்நாடி, நீ இதெல்லாம் கிடையாது இனிமேல்ட்டு. இவ்வளோ நாள் இதை போட்டு தான் சாவடிச்சிருந்தானு. ஒரு வாரம் ஃபுல்லாலாம் ஓட்டிக்கிறானுங்க. எப்படி அவங்க கிராஸ் பண்ணுவாங்க, எப்படி இவங்க கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆண்கள் அணி வந்து பெண்கள் அணியை ரேங்கிங்ஸ் பண்ணோம் நம்பிக்கையின் பேரில். அதை பார்த்தா ரேகிங் மாதிரி இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு ப்ளேஸு அன்சிதாவை கொடுத்தாங்க, அது வந்து ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, நான் ரொம்ப ஒழுங்கு, நான் ரொம்ப ஆனஸ்ட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுலேயே அவங்க வாழ்க்கை போயிடும். அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையே. அதுக்கப்புறம் 4வது இடத்துலையும் அந்த சாச்சனா, 3வது தான் நினைக்கிறேன், இல்லை 4வது இடமா, 2வது வந்து பவித்ரா, 3வது வந்து தர்ஷிதா. கடவுளே, எங்கடா நம்பிக்கையானவளாக இருக்கிறா? இந்த விஷாலு பையன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடத்துதா? 4வது இடம் சாச்சனாவுக்கு கிடைக்க காரணம் யார்? முத்து. அண்ணன் வேடம் அப்படின்னால அன்றைக்கி அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆண்கள் அணி மேலே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அந்த ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுமான்னு எனக்கு தோணுது. இப்போ தான் ஆண்கள் அணி இல்லையே ஆண்கள் மேலே. ஏன்னா நானும் ஒரு ஆண் தானே. இந்த தீபக்கு, ரஞ்சித்து, அப்புறம் யார் சொல்கிறது, அருண் பிரசாத், சத்யா, இவங்க மேலெலாம் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஏன்னா வந்து இவங்க வந்து ஹானஸ்ட்டாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பிளானிங் இவங்க பண்ணவே காரணம் என்னென்னா, இந்த ரெஸ்பெக்ட் பீப்புளுக்கு இருக்கிற, அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோடெல்லாம் இல்லாமல். ஏன்னா கோடு இருக்கும்போது இவனுங்க ரொம்ப சேஃப்டியாக எல்லோரும் ஒரு 4 பேர் 3 பேர் இவனுங்க ஒரு குரூப்பாக இருந்து விளாட்றானுங்கள்ல, அதில் பாய்ஸ் வந்து ரொம்ப ஒற்றுமையோடு இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க வந்து இந்த கோட்டை அழிச்சிட்டு இப்போ வந்து எல்லாம் ஈக்குவலுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்ததுனால இனிமேல்ட்டு இந்த மேல் டாமினன்சி, அவன் வந்து அப்படி பண்ணிட்டான், என்னை இப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. அந்த மாதிரி 2-3 நல்ல விஷயங்கள் நடந்துக்குது. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்கள் அணியில் ஆண்களில் வந்து ஒரு 3-4 பேர் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஜெஃப்ரியை கூட எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அந்த ரெஸ்பெக்டெல்லாம் வந்து இனிமேல்ட்டு போயிடுமா அப்படின்றது தான் வந்து கேள்வி. நிறைய பேருக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக வந்து யார் மேலேனா அருண் பிரசாத் மேலே. அருண் பிரசாத் வந்து இந்த மாக்கிங் ஒன்று பண்ணுறாரு, டபுக்கு டபா 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 அப்படின்றாரு. அவர் இது சொல்லும்போது நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருந்தாலும் இப்போ முத்து பண்ணுற வேலையை பார்க்கும்போது இன்னும் இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னா முத்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் சாச்சனாவுக்கு 4வது ப்ளேஸ் வந்திருக்கு. சாச்சனாவை நம்பக்கூடியவள் அப்படின்னு சொல்லும்போது உன் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடம்ப்பா முத்து, இது தேவையா உனக்கு? இப்படி அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில் இருந்த இதை எடுத்து வேலையில் இருந்த ஓனான் எடுத்து எங்கேயோ விட்டானுவாங்க. அந்த கதையை எங்கேயோ கிடக்கிறது, அதை வந்து அங்கேயே விடு, அதை எடுத்து ஏன் பக்கத்தில் வைக்கிற? தேவையா உனக்கு இது? அது கண்டிப்பாக உன்னை கடிச்சிட்டு தான் போகும். ஆனால் நீ அதில் மாட்டினேன்னா அது வந்து உன்னுடைய ஃபெயிலியர், அதனுடைய சக்ஸஸ் கிடையாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. நம்ம வந்து அந்த ஒரு செக் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை பார்க்குறோம். அந்த வேலையில் இருந்த பொருளை சொல்கிறேன். உனக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, அந்த ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடும். அதுதான் வந்து எனக்கு தோணுது இந்த இதை பார்க்கும்போது. ரொம்ப வந்து தப்பான ஒரு முடிவு அது. சாச்சனாவுக்கு போய் நீங்கள் 4வது ப்ளேஸ் கொடுக்குறதுன்றது. சாச்சனா வந்து பொருளை பேசாது அப்படின்னா என்ன இது?
இதெல்லாம் நியாயமா? அங்கே இருக்கிறதுலே வந்து இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவளே அவள் தான். சௌந்தர்யாவை வந்து சேர் போட்டு உக்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நீ அங்கே உட்காந்த பற்றியா, நீ அங்கே ஒன்று பண்ண பற்றியா, அது பற்றியா, இது பற்றியா அப்படின்ற மாதிரி பேசி மக்கள் இடையில சப்போர்ட்டே கிடையாது. அவளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி அவள் வந்து அந்த ஷோவிலே இருக்கிறான்றது ஏறக்குறைய மக்களுக்கு வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுன்னு தான் வரோன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் சாச்சனா வந்து அவுட் ஆக்கலைன்னா நிறைய பேருக்கு மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்டு, மக்கள் இடையில் இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும். ஒன்று வந்து 1வது இடத்துல முத்து கிடையாது, ஒன்று வந்து முத்து, இன்னொன்று வந்து மொத்த ஆண்கள் அணி இது மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணாங்கன்னா போன கேஸ் தான். அப்புறம் வந்து இந்த கேர்ள்ஸ் டீமில் இந்த பெண்கள் சைட்லேருந்து யாராவது 1-2 பேர் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்டும் போயிடும். இன்னொன்று மெயினானது நம்ம விஜய் சேதுபதி, அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்டே போயிடணும் போது அப்புறம் நீங்கள்லாம் எந்த மூலிகிடா. நாமினேஷனில் டைரக்ட் நாமினேஷனாக சத்யா வந்து நாமினேட் பண்ணது ஜாக்லினை. ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காங்க, ரொம்ப கேவலமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்ஸிக்கான ஒரு ஃபீலிங் எனக்கு வருது அப்படின்ட்டார். உடனே அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அப்படின்ற மாதிரி. ஏன் சும்மாவே அழுவ வேண்டியது? டைரக்ட் நாமினேஷன் பண்ணால் இப்போ என்ன செத்துருவியா? இல்லை உயிரோடு தானே இருக்கு. இல்லை ஏதோ கையில் தானே அடிபட்டுதா, அவன் வந்து ஒன்று அடித்தானா? வார்த்தையில் சும்மா ஒரு பேச்சு தானே, அதுக்கு இன்னும் இவ்வளோ ஃபீலிங் என்னமோ அவங்க கூட பிறந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. இது ஒன்று தான்ப்பா எனக்கு பிக் பாஸில் பிடிக்காது. அந்த வர்ஷினிக்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அதான். நாமினேஷன் சொல்லும்போது நாமினேட் பண்ணுங்கள், ஓகே போங்க, அதுக்கு அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உடனே அப்படின்ட்டு சும்மா நான் மேனிப்புலேஷன் பண்ணுறது, மக்களுடைய மைண்டை கழுவுறது அப்படின்ற மாதிரி வேலை பண்ணுறது தான் இந்த ஜாக்லின் மாதிரி ஆளுங்களுடைய வேலையே. அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். மஞ்சரி வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்களாம், சாச்சனா சொல்கிறேன். அப்புறம் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணிட்டு எமோஷ்னலாக இருக்கும்போது கோவப்படுறாங்க, ஆனால் மற்ற நேரத்தில் கோவப்பட மாட்டேன்றாங்க. என்னம்மா பேசுகிற நீ? உன்னையும் ராணவையும் ஒரே வண்டியில் கட்டி அனுப்பலாம் போல இருக்குது. அவனும் இப்படி தான் வளர்றான் சில நேரத்தில். ஆனால் வந்து அவன் மேலே எங்களுக்கு அவ்வளோ இரிட்டேஷன் வரல, உன்னை பார்க்கும்போதே இரிட்டேஷன் ஆகுது. அதுக்கு மேலே நீ இந்த மாதிரி வேறு பேசுனீன்னா, எமோஷ்னலாக இருக்கும்போது கோவப்படுறாங்க, எமோஷ்னலாக இருக்கும்போது தான் கோவப்படுவாங்க. மற்ற நேரத்தில் கோவப்பட மாட்டேன்றாங்கன்னா, மற்ற நேரம்னா என்ன, டீ குடிக்கும்போது கோவப்படணுமா, இல்லை காப்பி குடிக்கும்போது கோவப்படணுமா? ஏதாவது மண்டைக்கும் நாக்குக்கும் இருக்கிற கனெக்ஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போகுது இந்த பொண்ணுக்கு. அதுதான் எனக்கு தோணுது. சாச்சனா நாமினேட் ஆகிருக்கா, தர்ஷிகா நாமினேட் ஆகலை, ராணவ் நாமினேட் ஆகலை. நல்ல விஷயம். தர்ஷிகா நாமினேட் ஆகாததுக்கு நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து தர்ஷிகா ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தர்ஷிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி லவ் இதை வச்சு அப்படி மடக்கலான்னு நினச்சாங்க விஷால் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி லவ் இருக்கா மாதிரி கொஞ்சம் காமிச்சிங்கன்னா அப்புறம் வந்து ஐயோ எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன் எல்லாரும் வந்து இவ்வளோ தூரம் நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டுக்கிறாரு அவர். என்னங்கடா கதை இது? ஒன்று லவ் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், முடிச்சு விட்டு போங்க, அவ்வளோதான். இதில் என்ன இது அப்படியா இப்படியா இதுவா அதுவா எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு குழம்பாக இருக்குதுன்னு. சாச்சனாவை எவிக்ட் இந்த வாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு விஷ் அப்படின்னே சொல்லலாம், என்னுடைய ஒரு விருப்பம், பர்சனல் விருப்பம் வந்து அந்த பொண்ணு தயவுசெய்து எவிக்ட் ஆகி போகணும். ஆனால் வீக்கெண்டில் வருவார் பாருங்க, இல்லைம்மா சாச்சனா அது அப்படி இருந்ததா, இது இப்படி இருந்ததா, அதுவா இதுவா, அது நீ வந்து என்ன சொல்கிற, இது வந்து எப்படி பண்ணுற, அதுவா இதுவா அப்படின்ட்டு இவர் வந்து அவ்வளோ சேவ் பண்ணிட்டு போயிடுவார். நீ இன்னும் 2 ஜாம் பாட்டில் வாங்குறது தானே அப்படின்னுவார். என்ன அப்பா புள்ள அப்பா பொண்ணுன்னு, அம்மா பொண்ணு அம்மா பையன், எப்படியோ போய் தொலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துவுக்கும் அருணுக்கும் ஒரு கிளாஷ். அந்த கிளாஷுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து சாப்பிடும்போது கொஞ்சமாக குழம்பு ஊற்றுங்க, கொஞ்சமாக போடுங்கன்னாங்க. நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். சரி இவர் அருண் தான் தெரியுமே, அடமெண்ட் சி, அவர் வந்து இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ போர்ஷன் கண்ட்ரோல் வச்சுருக்கோம், நீங்கள் சாப்பிட்டாலும் இல்லைனாலும் நாங்கள் வந்து அவ்வளோதான் அதை கொடுப்போம், அதை வந்து நாங்கள் கொடுத்து தான் ஆகும், நீங்கள் வந்து வேறு யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் அவங்க வந்து வேணும்ன்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இவ்வளோ பேலன்ஸ் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ வேஸ்ட்டு பார்த்தீங்களா. இப்போது முத்து வந்தார் அப்படின்ட்டு அவங்க தான் வேணான்றாங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அவங்கள இது பண்ணுறீங்க, புஷ் பண்ணுறீங்க, நிர்பந்தம் பண்ணுறீங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து வேணும்ன்ட்டு, அவங்க வேணான்னா வேணான்னு விட்டுற வேண்டியது தானே.
அப்படின்னாரு. அது கேட்கும்போது கொஞ்சம் வேலிடாக தான் இருந்தது. ஆனால் இது வந்து இவங்க பண்ணுற ஒரு கண்டென்ட் அப்படின்றதுனால பார்க்கும்போது ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தீபக் வந்து நல்ல முடிவு எடுத்தார். வந்து அங்கே வந்தார். வந்துட்டு நிறுத்துக்கும்பா இந்த பஞ்சாயத்தை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வச்சுப்போம். மஞ்சரி தான் வந்து போன வாரம் கேப்டன்சியில் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். தீபக்கை வந்து அந்த மாதிரியே கோத்து விடலான்னு நினச்சாங்க. ஏன்னா மஞ்சரியை வந்து லாஸ்ட்டு 8வது ஆளாக ஆக்கிட்டாங்கல்ல. நம்பிக்கைக்குரிய பாத்திரம் ரேங்கிங் டாஸ்க் அதில் 8வது பிளேஸ். அந்த காண்டு இல்லாமல் இருக்குமா? அதுவும் இல்லாமல் போன வாரம் வேறு நம்ம பார்த்தோம். படை தளபதி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து ஒரே அட்டாக் தான் நடந்திருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் மஞ்சரியால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா, வீட்டில் போய் குழந்தைய பாரு ப்ளீஸ். நான் பர்சனல் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பர்சனல் அட்டாக் கிடையாது இது. உங்களால் முடியாத விஷயத்தை ஏன் ட்ரை பண்ணுறீங்க? ட்ரை பண்ணி அசிங்கம் பண்ணுமா? முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை, இவ்வளோ வயசாகுது இல்லை, ஒரு புரிதல் வேணாம் மனுஷனுக்கு. வேண்டான்னு விட்ருங்க போங்க. இந்த லவ் கண்டென்ட்லேயே ஒரு பிட்டு ஒன்று போட்டாங்க விஷால். அன்ஷிதா அவகிட்ட பேசும்போது உங்ககிட்ட எப்படி பேசணும், எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் தான் அவகிட்ட இருக்குது. இதை வந்து வேறு மாதிரி அவள் பார்க்குறா. ஐயோ அவள் வந்து பார்க்குற மாதிரி இல்லை, நான் அவளை பற்றி யோசிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டு ஒன்று போட்டிருந்தான். எனக்கு பார்க்கும்போது ஏண்டா அவகிட்ட நீ முதல்லையே வந்து இல்லைம்மா நான் உன்னை ஒரு தங்கச்சியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்குமா? இல்லைம்மா நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்குமா? நீ அப்படியே போய் நான் விச்சு என்ன சச்சு என்ன இவனுங்க தச்சுவா தர்ஷிதா தச்சு தாஷு ஷூஷு ஷாஷு அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் வந்து அஜித் வாலி படத்துலேயே பண்ணிட்டார். ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் பண்ண கதையை இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி இவர் அஜித்து அது வந்து ஜோதிகாவை. ப்ளீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கடா தயவுசெய்து. இதெல்லாம் 2K கிட்ஸுக்கான படம் கிடையாது. இதெல்லாம் இப்போத்தி கன்செப்டில் ஓட்டுங்கடா. பார்க்கும்போதே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்களோ, இப்படிலாம் யோசிக்கிறீங்களோ? அந்த ஃபீலிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியல. எனக்கு வந்து இப்படி இருக்குது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கங்கே அதை ரெஜிஸ்டர் பண்ணுமா? நீ அப்படியே வர்ஜின், நீ அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த பொண்ணு வந்து உன்னை வெரட்டி இது பண்ண, அந்த பொண்ணு ஏதோ பின்னாடி வந்து ஏதோ ஒன்று கலப்பி விட்றான்னு வைங்க அப்படின்னு ஆவா. ஆனால் இவர் வந்து அப்படியே இல்லைம்மா நான் தச்சு சச்சு சூஷு அப்படின்னா. இதை வந்து விஷால் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து இவன் தர்ஷிகாவை என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து அதுக்கு ஃபியூவல் போட்ட மாதிரி இப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுன மாதிரி பண்ணி அப்புறமா வந்து ஐயோ அப்படி இல்லைன்னு சொன்னான்னா போன வருஷம் விஷ்ணுவுக்கான மாதிரி ஆகிடும் இந்த விஷாலுக்கு. அவன் பேரும் விஷ்ணு, அவன் பேரும் வீல் ஆரம்பிக்குது இல்லை, இவர் விஜய் விஷால், அவர் விஷ்ணு. எப்படியோப்பா நல்லா பண்ணுறீங்க. ஆனால்